ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, யூத் வெல்ஃபேர் மற்றும் சோஷியல் வெல்ஃபேர் இந்த மாதிரி 3 வகையான டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் குரூப் இருக்குது, ட்விட்டர் பேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா லிங்க்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், திருப்பூர் மாவட்டம். ஸோ திருப்பூர் மாவட்டம் சுகாதாரத்துறை இருக்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/1/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள். இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அவங்க அப்ளை பண்ணலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 23,800 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 3 பதவி அதுக்கான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், சேலரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 பதவி தான் எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்டில் அறிவிச்சிருக்காங்க. 3 பதவியை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, பப்ளிக் ஹெல்த் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 3 மாதத்துக்கான ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஆடியாலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோமெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டெக்னீஷியன் பர்சன் வித் 1 இயர் டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் மற்றும் ஸ்பீச்சை முடிச்சிருக்கீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தா முழுக்க டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். அட்டாச் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் டைரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், 3 பதவி. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சோஷியல் ஒர்க்கர், இந்த 3 பதவி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சேம் அதே 3 பதவி தான். கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நீலகிரி இருக்க பாருங்கள், அந்த மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு சேம் அதே மாதிரி 3 பதவி தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே 3 விதமான பதவி தான் அறிவிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள்
அந்த செக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி. ஏன்னா அதிகபட்சமாக இந்த 3 பதவி தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் வந்து கரூர் டிஸ்ட்ரிக். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதி வந்து 19/1/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்த கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுகாதாரத்துறையில் வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே பதிவு தான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. 20/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசியோதெரப்பிக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்த கட்டமாக தருமபுரி மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து சுகாதாரத்துறையில் வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. சேம் அதே பதிவு தான். லாஸ்ட் தேதி 25/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கோவை மாவட்டம் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதேமான 3 பதவி தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக கடலூர் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 30/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பென்சர் மருந்து வழங்குபவர் கேட்டிருக்காங்க 5 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் முடிச்சிருக்காங்க பாருங்கள். இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிஃபார்ம் ஆயுஷ் முடித்தவங்க இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 10 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயுஷ் மருத்துவர் சித்தா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சித்தா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் நர்சிங் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சொன்ன 3 பதவி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சுகாதாரத்துறையில் வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. 22/1/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தமான பதவினா மாவட்ட தர ஆலோசகர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டென்டல் முடித்தவங்க, ஆயுஷ் முடித்தவங்க, நர்சிங் முடித்தவங்க, சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பல் மருத்துவ உதவியாளர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த டென்டல் சர்ஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆய்வக உதவியாளர் கேட்டிருக்காங்க 8th பாஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட உடல் தகுதி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நுண்கதிர் வீச்சாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செவிலியர் கேட்டிருக்காங்க. டிஜென்னை முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வாகன துலக்குபவர் வேன் கிளீனர் கேட்டிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்ச போதுமானது. அதுக்கப்புறம் காது கேளாத இளவயதனுக்கான பயிற்றுனர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ட்ரைனிங் எங்கே டெஃப் மற்றும் ஹியரிங் ஹேண்டிகேப்டு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. பல்நோக்கு பணியாளர் இதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. இதுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 22/1/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே. அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே 3 பதவி தான். ஆக்குபேஷனல் தெரப்பி, சோஷியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி அந்த மாதிரி போய் தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/1/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து சிவகங்கை மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே 3 பதவி தான். 20/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் அங்கேருந்து வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே 3 பதவி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/1/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு சேம் அதே 3 பதவி கொடுத்துருக்காங்க. 19/1/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தமிழக சுகாதார பணியாளர் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த வேலைக்கு தமிழகத்தில் உள்ள யாராலும் எந்த டிஸ்ட்ரிக்டாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடக்ஷன் சைல்டு ப்ரொடக்ஷன் இருக்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. நான் இன்ஸ்டியூட்டல் கேர்லேருந்து தான் 27,804 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோசியலஜி முடித்தவங்க, சைல்டு டெவலப்மெண்ட் முடித்தவங்க, ஹியூமன் ரைட்ஸ் முடித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சைக்காலஜி, சைக்காட்ரிக், லா, பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது டிகிரி நார்மல் டிகிரியில் சோஷியல் ஒர்க் அந்த மாதிரி முடிச்சுட்டு 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கான கல்வி தகுதி.
அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க 18,536 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க 2 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் யார் ப்ரிஃபர் கொடுக்குறாங்கன்னா பிஏ இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோசியலஜி முடித்தவங்க, சோசியல் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/1/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக விருதுநகர் மாவட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு. அதே பதவி தான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் சோஷியல் ஒர்க்கர் 2 பதவி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதே பதவி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3/2/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா சேலம் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சேம் அதே பதவி தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள், 30/1/2025. ஓகே, அடுத்த கட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு இருக்க பாருங்கள், அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே 2 விதமான பதவிகள். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 24/1/2025. நெக்ஸ்ட்டு மதுரை மாவட்டத்தில் குழந்தை பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதே பதவி. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் தேதி என்னென்னா 22/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 28/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மாவட்டத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பாதுகாப்பு அலகில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 30/1/2025. நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் குழந்தை பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 29/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சேலம் மாவட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சொந்தமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது, காவலருக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதிக்குள்ளே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், 31/1/2025. ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட், அதாவது குழந்தை பாதுகாப்பு அலகு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இப்போ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூத் வெல்ஃபேர் இருக்க பாருங்கள், அந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பதவி வந்து யங் ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. 50,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஒரு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யங் ப்ரொஃபஷனலுக்கு இதுதான். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாரி தான் அந்த யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், யூத் வெல்ஃபேர் மற்றும் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 22/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 22/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட்டுக்கு பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 27/1/2025. அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 27/1/2025 கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் அங்கேருந்து யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்பு. லாஸ்ட் தேதி வந்து 27/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்பு. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 22/1/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி என்ன அப்படின்றதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலூர் மாவட்டத்திலேருந்து அந்த யங் ப்ரொஃபஷனலுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் மிஸ் ஆகும். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான வேலையை பற்றி பார்த்தாச்சு. 3 வகையான டிபார்ட்மெண்ட். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அந்த சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா யூத் வெல்ஃபேர் மற்றும் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் 3 விதமான டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மட்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்க 2 இதுக்கு அந்தந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓல்தா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எல்லா ஜாப் அப்டேட்டையும் உடனுக்குடன் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ட்விட்டர் பேஜ் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடனே நாங்கள் அப்டேட் வந்து பண்ணுவோம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.